ஹே டார்லிங்ஸ், ஒரு லவ்வபிள் பாண்டுனா அதில் எல்லாமே மியூச்சுவலாக இருக்கணும். லவ் அண்ட் கேர், ப்ரியாரிட்டி, ரெஸ்பெக்ட், எஃபர்ட்ஸ். அக்ரீட்? திஸ் ஆல்சோ இன்க்ளூட்ஸ் இமோஷனல் ஷேரிங். தெரியுமா? ஒருத்தங்க தன்னோட ஹார்ட் பெயின்ஃபுல் மூமெண்ட்ஸை அவங்க பார்ட்னர் கிட்ட ஷேர் பண்ணாமல் இருக்கிறதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஃபியர் ஆஃப் பர்டனிங் தேர் லவ்ட் ஒன். நானே கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், இதை அவங்க கிட்ட சொல்லி அவங்களையும் கஷ்டப்படுத்தணுமா அப்படிங்கிற தாட். ஃபியர் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட் ஆர் ரிஜெக்ஷன். ஒருவேளை அவங்க என்ன வீக்கு, ட்ரமாட்டிக், இமோஷனல் அப்படின்னு நினச்சிட்டா அப்படிங்கிற பயம். ஃபியர் ஆஃப் பீயிங் மிஸ் அண்டர்ஸ்டுட். வாட் இஃப் இது மிஸ்கன்வே ஆகி அவங்க என்ன தப்பாக புரிஞ்சுக்கிட்டு என்னை விட்டுட்டு போயிட்டா அப்படிங்கிற பயம். அவங்களுக்கு ஒரு வேளை ட்ரஸ்ட் இஷ்யூஸ் இருக்கலாம், பாஸ்ட் ரிலேஷன்ஷிப்பில் நடந்த ஏதாவது ஒரு பிட்ரேயல்னால. இல்லை அவங்களுக்கு ஒரு வேளை எப்படி இதை ஷேர் பண்ணுறதுன்னே கூட தெரியாமல் இருக்கலாம். லைக் தே ஆர் நாட் யூஸ் டு எல்லாமே இண்டிபெண்ட்டாக அவங்களே ஹேண்டில் பண்ணி பழகிருக்கலாம். இல்லைனா இந்த மாதிரி டீப் சீக்ரெட்ஸ் ஒரு பெயின்ஃபுல் மூமெண்ட்ஸை ஷேர் பண்ணுறப்ப அது ஒரு வேளை ஃபைட்ஸ் ஒரு டிஸ்கம்ஃபர்ட்டில் போய் எண்ட் ஆகிடக்கூடாதே அப்படிங்கிற ஒரு பயம். சம்டைம்ஸ் அந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ் மைட் ஹாவ் பீன் எம்பாரசிங். இவங்களோட ஏதாவது ஒரு பாஸ்ட் மிஸ்டேக்ஸ் கூட அதில் இன்வால்வ் ஆயிருக்கலாம். அதனால அந்த ஒரு ஷேம் அண்ட் கில்ட்டே அவங்கள ஷேர் பண்ண விடாமல் தடுக்கலாம். இந்த மாதிரி எவ்வளோ ரீசன்ஸ் இருந்தாலும் அவங்களோட ரிலேஷன்ஷிப் அஃபெக்ட் ஆகிடக்கூடாது அப்படிங்கிற எண்ணத்தில் ஷேர் பண்ணாமல் இருந்தாலும் இது ஆக்சுவலி அந்த கனெக்ஷன் ஆர் பாண்டிங்கை இன்னும் வீக்கெண்ட் தான் பண்ணும். அது ஏன்னு அடுத்த வீடியோவில் பார்க்கலாமா?